அதாவதுங்க, இந்த பார்வைன்னு சொல்லுவோம். ஒரு ஒரு சாதகத்தில் வந்து பார்வைன்னு ஒன்று இருக்குங்க. பார்வை அப்படின்னு சொன்னால், இப்போ உங்கள் லக்கணத்தை வந்து சனி பார்க்குறார். சனி பார்வை அப்படின்னு சொன்னால் 3ஆம் பார்வையை பார்க்குறாரா, 7ஆம் பார்வையை பார்க்குறாரா, 10ஆம் பார்வையை உங்கள் லக்கணத்தை பார்க்குறாரான்னு அதை மெயினாக நீங்கள் எழுதணும். இதுதாங்க பார்வை. 3ஆம் பார்வையை உங்கள் லக்கணத்தை சனி பகவான் பார்க்குறாரு. இப்போ 3ஆம் பார்வையை பார்க்கும்போது முயற்சி ஸ்தானம். எது எடுத்தாலும் முயற்சி பண்ணி நீங்கள் தோத்துக்கிட்டே இருப்பீங்க. 3ஆம் இடம்னா முயற்சி இடம்லாம், அது சனி பார்க்கக்கூடாதுல்லவா? ஒரு மொபைல் வாங்கினா கூட அதை நிரந்தரமாக வச்சு நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. நீங்களே டென்ஷன் ஆகி உடச்சிடுவீங்க, இல்லைன்னா அது காணாமல் போயிடும், இல்லைன்னா உடஞ்சி போயிடும். எந்த வகையில் அது 3ஆம் இடங்கிறது 3ஆம் பார்வையாக சனி பார்க்கக்கூடாது. உங்களுக்கு தான் பிரச்சனை. தலைவலி, நீர் கோர்த்துக்கிறது, தலை டென்ஷன் ஆகுதுங்க, ஒன்றுமே புரியலைங்க அப்படி சொல்கிறது அந்த சனி பகவான். என்னங்க, சனி பகவான் உங்களை 3ஆம் பார்வையை பார்க்கக்கூடாது. உங்கள் லக்கணத்தை இல்லை உங்கள் லக்கணாதிபதி எங்கே வேணாலும் இருக்கட்டும், 7ஆம் பார்வையை பார்க்குறாரு. 7ஆம் பார்வையை பார்க்கும்போது வந்து நண்பர் கூட்டாளி எல்லாமே பகையாயிடும். மனைவி பகை. மனைவி காலையில் 8 மணிக்கு இருந்துச்சா எப்படிங்க சமைச்சு சாப்பிட்டு வேலைக்கு போகிறது? அப்படி தான் அவங்க எழுந்திருப்பாங்க. உங்கள் லக்கணத்துக்கு 7ஆம் இடத்தை சனி பார்த்தா, சனி 7ஆம் இடம் 7ஆம் பார்வையை 7ஆம் இடத்தை பார்க்கும்போது அந்த மாதிரி மனைவிக்கு உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கே இருக்காதுங்க. வாழ்க்கையில் ஏண்டா பிறந்தோங்கிற மாதிரி ஒரு அமைப்பு வந்து 10ஆம் பார்வையை பார்க்கும்போது நீங்கள் சம்பளத்துக்கு போயிட்டுருப்பீங்க, உங்கள் மனைவி ரொம்ப தூண்டுதலாக இருப்பாங்க. ஏங்க ஒரு 10 லட்ச ரூபா வாங்கலாங்க, கடை வாங்கலாங்க, பிஸ்னஸ் பண்ணலாங்க, நம்ம 2 பேரும் சேர்ந்து பண்ணலாங்க, சைக்கிளான்னு சொல்லுவாங்க. ஏன்னா அங்கே சனி 10ஆம் பார்வையை பார்க்குதா, 10ஆம் இடம் தொழிலை மூவ்மெண்ட் பண்ணதா, உங்கள் சாதகத்தில் பார்க்கணும். திசை புத்தி என்ன போயிட்டுருக்கு, நம்ம இப்போ இந்த தொழில் பண்ணால் செய்ய முடியுமா, செய்ய முடியாதான்னு மெயினாக பார்க்கணும். அதை விட்டுட்டு நீங்கள் நினச்சதும் நம்ம காரியம் முடிக்கணும்னு நினச்சிங்கன்னா அதில் சிக்கல் வந்துடும். கேது போன்னு பார்க்குறாரு. கேது போன்னு பார்த்தாருன்னா எல்லாத்தையுமே சுருக்க பார்ப்பார். நீங்கள் தொழிலில் ஓஹோன்னு போயிட்டுருப்பீங்க, அதாவது தொழிலில் நீங்கள் ஓஹோன்னு போயிட்டுருப்பீங்க. கோச்சாரத்தில் ராகுக்கேது பயிற்சி வருதுல்லவா, அந்த ராகுக்கேது பயிற்சி வரும்போது 1.5 வருஷத்துக்கு ஒருக்க வருவார். அந்த ராகுக்கேது பயிற்சி வரும்போது பார்த்திங்கன்னா கேது உங்களை பார்த்துட்டாருன்னு வச்சுக்கோங்க. கேது வந்து உங்கள் லக்கணத்துக்கு 12 பாவகம், 27 நட்சத்திரம், 108 பாதம். அந்த அந்த 12 பாவகத்தில் கேது எதை பார்க்குறாரோ அதை சுருக்க பார்ப்பாருங்க. மேட்ரே அவ்வளோதான். சரிங்க, ராகு பயிற்சியோட குருவும் அந்த கேதுவும் பயிற்சி ஆகும். அப்போ ராகுக்கேது பயிற்சி. அப்போ அந்த ராகு எங்கே இருக்காரோ அந்த இடத்த வந்து வளர்த்த பார்ப்பார். வளர்த்த பார்க்குறத விட என்ன நட்சத்திரம் இருக்காரோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் வளர்த்து பார்ப்பார். அதுதான் ராகு கேது பார்வை. ராகு கேது பார்வை அப்படின்னாலே கேது எந்த இடத்த பார்க்குறாரோ அங்கே சுருக்க பார்ப்பார், ஆன்மீகத்தை கொண்டாந்து துடிப்பார், அதில் வந்து விரக்தியான எண்ணத்தை கொண்டாந்து கொடுத்துருப்பார். அந்த இடம் 12 பாவத்தில் எதை பார்த்தாலும் 3 பார்வை இருக்குல்லவா. சரி, அப்போ ராகு பார்த்தா அதை வளர்த்தி விடுவார்னா நல்லதுக்கு வளர்த்துறாரா கெட்டதுக்கு வளர்த்துறாருன்னா அதை பார்க்கணும். மெயினாக பார்த்துட்டு நீங்கள் அதில் செய்ய பார்க்கணும். கண்டிப்பாக அது இல்லாமல் நம்ம அதை பண்ணுறோம் இதை பண்ணுறோம்னு சொன்னால் சிக்கலாயிடும். இன்னும் சனி பார்வை, ராகுக்கேது பார்வை, புரியுதுங்களா? இந்த பார்வையெல்லாம் பார்க்க இது எந்த இடத்த பார்க்குதோ அந்த உங்கள் லக்கணத்துக்கு நீங்கள் ஜனன காலத்தில் பிறக்கும் போதும், நீங்கள் ஜனன காலத்தில் பிறந்த சாதகத்தையும் இந்த ராகுக்கேது எங்கே பார்க்குது, சனி எங்கே பார்க்குறாரு, பாவகரம் எங்கே பார்க்குறாங்க. இப்போ நீங்கள் தேய்பொருளே பார்த்தீங்கன்னா சூரியனும் சந்திரனும் 7ஆம் பார்வையை பார்ப்பாங்க. அந்த 7ஆம் இடம் அப்போ பாவக்கோள் பார்க்கும்போது என்னாகும், பிரச்சனை சிக்கல் தான் வரும். இதைத்தான் நீங்கள் மெயினாக வாட்ச் பண்ணி நீங்கள் செய்கிறதுக்கு வழி என்ன அதை பார்க்கணும். அதை விட்டுட்டு நம்ம அசால்ட்டாக அதை பண்ணுறோம் இதை பண்ணுறோம்னா அதில் பிரச்சனையை நீங்கள் சந்திக்கக்கூடிய சொல்லணும். பார்வைக்கே பலன் இருக்குங்கய்யா. இப்போ 9 நவக்கிரகம் இருக்குல்ல, இப்போ அதுக்கு பார்வைக்கே பலன் உண்டு, புரியுங்களா? பார்க்குற இடம் பாலாகும், நல்லது நடக்கும். இப்போ குரு பார்த்தா, சுக்கிரன் பார்த்தா, புதன் பார்த்தா நல்லது நடக்கும். இதெல்லாம் நீங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டு ஒரு சாதகம் பார்க்கணும். இது வந்துங்க இப்போ ஒரு எம்டி கட்டம் பார்த்திங்கன்னா அந்த எம்டி கட்டில் லட்சக்கணக்கான கேள்வி அதில் உள்ளே இருக்கும், புரியுதுங்களா? அதெல்லாம் பார்க்கணும். இன்றைக்கி என்ன திசை புத்தி ஓடுது, என்ன டிகிரி வயசு போயிட்டுருக்கு, இதெல்லாம் தெளிவாக எடுத்து சொன்னால் தான் வாழ்க்கையில் செய்ய முடியும். வாழ்க வளமுடன், வாழ்த்துக்கள். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். என்னோட சாதகம் பார்க்க விருப்பப்பட்டால் 95 14 77 10 74 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் சாதகம் அனுப்புங்க. தெளிவாக பேசிக்கலாம். வாழ்க வளமுடன், வாழ்த்துக்கள்.